MD முடிச்சுட்டு I worked in the government service for about 9 years. அதுக்கப்புறம் அப்போலோ ஆரம்பிச்சாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் நியூராலஜிஸ்ட். 83 அவங்க தொடங்கின நாள்லேருந்து அவங்களோட இருந்தேன். 28 வருஷம் அங்கே இருந்தேன். நான் யூஸ்வலி எல்கேஜி பசங்க கிட்ட பேசினா கூட they say like I have a stress and I have anxiety அந்த மாதிரி அந்த வேர்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக they use. சரி, குழந்தைங்களை வளர்க்குறது is an art. அது எப்படி திருத்தணும்னா first thing is parents must regulate their behavior. Parents must remember they are not their child's friend, they are their parent. Child's brain has not yet ரெண்டு spurt இருக்கு, growth spurt. ஒன்னு 0 to 5, 6, 7 years. Second growth spurt 12 to 21. I have a slogan called a full life with everyone, like everyone, in spite of epilepsy. மனசுதான் கடவுள், பட் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டின்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்டே பாசிட்டிவ். இட்ஸ் நாட் பாசிபிள். த வே டு டீல் வித் நெகட்டிவ் இமோஷன் இஸ் அது இருக்குன்னு முதல்ல ஆக்செப்ட் பண்ணு. எல்லாருக்கும் ஹாய், திஸ் இஸ் பிரியா தண்டபாணி. இன்னைக்கு நம்மளோட பாட்காஸ்ட் லைஃப் டாக்ஸ் வித் லைஃப் கோச். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம இன்னைக்கு யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா வெரி 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 ஸ்பெஷல் கெஸ்ட். அண்ட் நான் இந்த இன்டர்வியூ ஆக்சுவலி மேனிஃபெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இட்ஸ் பீன் மை ட்ரீம் இவங்களை நான் இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லிட்டு. none other than டாக்டர் Prithika Chary. She is a neurologist, neurosurgeon and brain health and resilience coach. ஸோ அவங்ககிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். நம்ம சீக்கிரமாகவே அவங்ககிட்ட பேசலாம். ஹாய் மேம். எப்படி? வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் யூ ஃபார் சேயிங் எஸ் ஃபார் திஸ் பாட்காஸ்ட் இன்டர்வியூ. யூஸ்வலி நான் கடைசியில் தான் சொல்லுவேன், பட் ஆனால் இதை முன்னாடி நான் சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் இட்ஸ் மை ட்ரீம். நான் கண்டிப்பாக உங்களை ஒரு நாள் இன்டர்வியூ பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ட்ரீமை சீட் பண்ணியிருந்தேன். அண்ட் இட்ஸ் ஹேப்பனிங் டுடே. ஐ ரியலி வாண்ட் டு நோ. நான் தேங்க்யூ சொல்லணும் தட் யூ கன்சிடர்ட் மீ அண்ட் வாட் ஐ திங்க் வேல்யூபிள். ஸோ மச் வேல்யூஸ் தேர் மேம். So I really wanted to know உங்களோட journey பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? A small intro about yourself. What you actually... It's a very long journey because I've been alive on this planet for 79 years. So it's a very long journey. I had a good childhood. My parents, we were 3 daughters. எங்க அப்பா அம்மா படிப்புக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்தாங்க. 2 பேரும் படிச்சவங்க. ஸோ பெண்களாச்சே அந்த காலத்தில் 50s, 40, late 40s and 50s பெண்களை படிக்க வைக்கிறது வாஸ் சம்திங் நாவல். பட் ரொம்ப கம்பல்டாக தே வாண்டட் அஸ் டு பி எஜுகேட்டட். இன்ஃபேக்ட் என் தங்கை அவள் கொஞ்சம் டிஸ்லெக்ஸியா இருந்தது. ஸோ ஹை ஸ்கூல் முடிச்சதும் என்னை கல்யாணம் பண்ணி விட்டுரு அப்படின்னா. எங்கள் அப்பா சொன்னாங்க, இல்லை நீ டிகிரி வாங்கணும், நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உன் சொந்த காலில் நிற்கிறதுக்கு அந்த டிகிரி ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அட்மாஸ்ஃபியரில் அவர் ராயல் ஏர்ஃபோர்ஸில் பைலட்டாக இருந்தார் டியூரிங் பிஃபோர் the independence. So after independence he used to teach flying and then he became an engineer in amalgamations. So அவர் நாங்கள் கொஞ்சம் military upbringing தான். கரெக்டாக பண்ணோம், டைமுக்கு போகணும், இதெல்லாம். அண்ட் எங்கள் அம்மா was a Montessori teacher. She was the 3rd batch of direct student of Madam Montessori. அவங்க மேடம் மாண்டசரி இங்கே கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா. She was in the 3rd batch. I've got a photo with that whole batch with Madam Montessori sitting in the middle. So இந்த மாதிரி அட்மாஸ்ஃபியரில் நாங்கள் வளர்ந்தோம். And naturally நான் out of the 3 of us I was a bit of a tomboy, so always up to mischief, always up to getting into trouble. And அதுக்கு மேட்சிங்காக நான் first 7th standard வரைக்கும் I studied in a co-ed school. ஸோ கொஞ்சம் முரட்டுத்தனம், ஆம்பளை பசங்களோட அடிச்சுக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. பட் 7th standard நடுவில் we had to move house. So we shifted to Holy Angels Convent, which is a strictly girls school. ஸோ அங்கேயும் என் முரட்டுத்தனம்லாம் கொஞ்சம் இருந்தது. And the sister had called me and told me, the ladies don't beat people அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. Anyway, and 2 வயசுலேருந்தே நான் டாக்டர் ஆனோன்ட்டு எனக்கு ஒரு பைத்தியம். ஸோ விளையாடுறது டாக்டர், இது பண்ணுறது டாக்டர். ஸ்கூலில் இருக்கும்போது கூட ஒரு டாக்டர் வீட்டில் போய் அந்த காலத்தில் மிக்சர்லாம்
அந்த மிக்சர்லாம் எப்படி சாப்பிட்றதுன்னு பேஷண்ட்டுக்கு சொல்லுவேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன். ஸோ எனக்கு டாக்டர் ஆகணுன்றதுனால நல்லா படிப்பேன். ஐ நியூ அந்த காலத்தில் வி ஹாவ் டு கெட் மெரிட் அண்ட் இன்டர்வியூ சிஸ்டம். ஸோ நம்ம ஸ்டூப்பிடாக பதில் சொன்னோன்னா சீட் கிடைக்காது. ப்ளஸ் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. ஸோ கஷ்டப்பட்டு படித்தேன். ஐ டிட் வெரி வெல். ஐ காட் இன்டு மெடிக்கல் காலேஜ். கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் அண்டர் கிராஜுவேட் முடித்தேன். தென் போஸ்ட் கிராஜுவேஷன் நிறைய டிகிரிஸ் வாங்கிட்டேன். எம்டி, டிஎம், பிஹெச்டி இதெல்லாம். எனக்கு படிப்புன்னா ஐ லவ் டு லேர்ன் அண்ட் ஐ எம் அ வெரி கியூரியஸ் பர்சன். ஸோ தட் இஸ் இன் ஷார்ட் மை ஸ்டோரி. பட் முடிச்சுட்டு எம்டி முடிச்சுட்டு ஐ ஒர்க் இன் த கவர்மெண்ட் சர்வீஸ் ஃபார் அபவுட் 9 years. அதுக்கப்புறம் அப்போலோ ஆரம்பித்தாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் நியூராலஜிஸ்ட். 83 அவங்க தொடங்கின நாள்லேருந்து அவங்களோட இருந்தேன். 28 வருஷம் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்டிண்ட் இன் குளோபல் ஹாஸ்பிட்டல் அண்ட் தென் மூவ் டு காவேரி. காவேரி 2012 இருக்கேன். அண்ட் ஐ எம் ஸ்டில் தேர். ஐ கோ 3 days a week only now. வேலையை குறைச்சின்னு வரேன். அண்ட் இன்ஃபேக்ட் ஐ எம் சீரியஸ்லி திங்கிங் ஆஃப் retiring from medical practice in another couple of months and going into full-time coaching. So அது ஒரு 16 வருஷம். லாங் ஸ்டோரியாக தான் சொன்னேன். லாங் ஸ்டோரி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலி எல்கேஜி பசங்க கிட்ட பேசினா கூட தே சே லைக் ஐ ஹாவ் அ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஐ ஹாவ் ஆங்ஸைட்டி. அந்த மாதிரி அந்த வேர்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக தே யூஸ். அப்போது நான் நினைப்பேன் ஆக்சுவலி அது அப்படி கிடையாது, இவங்க ரொம்ப அந்த வேர்ட்ஸை ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு தோணிருக்கு. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் தட் மேம்? குழந்தைங்களை வளர்க்குறது இஸ் அன் ஆர்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சிஸ்டம்ஸ் ஆர் நாட் ரியலி பில்ட் ஃபார் ரியலி எட்யூகேட்டிங் அ சைல்ட். தே ஆர் டேர்னிங் ரோபோஸ் அவுட் ஆஃப் சில்ட்ரன். அது எப்படி திருத்தணும்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் parents must regulate their behavior. They must understand that the immediate role model for the child is the mother and father. And the way we learn, mirror neuron ன்னு ஒன்று இருக்குது பிரெயினில். ஸோ அடுத்தவங்க பண்ணுறதை பார்த்து நம்ம காப்பி பண்ணுறது தான் அப்படி தான் நம்ம முதல்ல லேர்னிங் ப்ராசஸ், பிரெயினோடைய நேச்சுரல் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்களோ அதே நம்ம பண்ணுறது. ஸோ அம்மா வீட்டுக்கு வந்துட்டு ஐ ஆம் ஸோ ஸ்ட்ரெஸ்ட் அப்படின்னா அந்த வார்த்தை அந்த குழந்தைக்கு வந்துடுறது. ரொம்ப நாளைக்கு முன்ன ஒரு ஐ திங்க் 5 வயசு குழந்தை ஐ டோன்ட் லைக் திஸ் பாய் இன் மை கிளாஸ் அப்படின்னா. ஐ செட் ஏம்மா ஹீஸ் படி பாட்டட் அப்படின்னா. ஐ செட் 5 வயசு குழந்தைக்கு என்னடா இந்த வார்த்தை வருதுன்னா, த ஃபாதர் யூசஸ் இட் அ லாட் இன் த ஹவுஸ். ஒன்லி திங் ஹி யூஸ்ட் இட் அஸ் படி பாட்டட். He didn't say it right because he's only 5. So it can be, you don't know, they notice. So you have to be very aware what you talk in front of your child. I think that's one way of not bringing this stress and anxiety, these words into their vocabulary. The second thing is, parents are trying to live their dreams through the children. அதனால என்னால் பியானோ கற்றுக்க முடியல, ஸோ உனக்கு பியானோ, நீ கிளாஸுக்கு போகணும், நீ ஸ்கூலுக்கு போகணும், ஃபஸ்ட்டு வரணும், எல்லாமே அவங்க உடைய ட்ரீம் எல்லாத்தையும் அந்த குழந்தை மேலே பேர்டன் பண்ணிடு. ஸோ ஜென்யூனாகவே அது ஸ்ட்ரெஸ் ஆகிடுறது. ஸோ ஐ திங்க் அண்ட் another interesting fact which unfortunately is not implemented anywhere in the world, I don't think even certain advanced thinking schools don't do it. See, a child at that age, up to the age of 10 or 12, requires 9 hours of sleep. So having school start at 7:30, first shift, second shift, those children are sleep deprived, studying up to 10 o'clock in the night, catching the bus at 7:30 in the morning. No, they should go to bed by 9 o'clock, wake up at 7:30, 8. That is the way they should start their day. So chronically, their brains are getting damaged. It is the educational institutions have to understand this. But no, they want to pack like sardines in a can. They pack students. So morning shift, afternoon shift, evening shift, maximum number of students accommodate பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுறாங்க. அடுத்தது இவ்வளோ புக்ஸ், எல்லா புக்ஸும் டெய்லி ஸ்கூலுக்கு தூக்கிட்டு வரணும். ஆல் ஆஃப் திஸ் ஸ்ட்ரெஸ். சி நான் எங்கள் டைமில் நாங்கள் எல்லாம் என்ன சொல்லணும்னா, சந்தோஷமாக நான் இருக்கணும்னா ஒரு குழந்தைய பாரு, குழந்தை எப்படி ஓடி ஆடி சிரித்து விளையாடுறதோ அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ அதை சொல்ல முடியல.
ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குழந்தை ஓடி ஆடி விளையாட மாட்டேங்குது, பார்க்கவே எப்போ பாரு ஃபோனில் உட்காந்துருக்கு. இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு என்னுடைய ஃப்ளாட்லேயே மெனி இயர்ஸ் ago that boy was about 8 or 9. அவன் வந்து one day I met him in the yard and he said, "What auntie, you're always busy, you never come and play with me." So one Sunday morning I opened my door, that fellow was going down. I told him, "Ippa variya விளையாடுறதுக்கு வரியா?" "No auntie, I'm so busy, I have to go for coaching class for tennis, then I have to go for swimming class, then I have to go for something else class." So they feel the pressure. So you have to be எல்லாத்தையும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா. And it's good to tap into their brains when they are young, because that's when they learn very well. And there are learning windows for music and math and all these things. But you can do it without this pressure, which is why children are not saying it. They're really stressed. And sometimes that when it's impacting the growing brain, it goes the wrong way. And then they seek solutions in smoking, drugs, alcohol. And then the teenage yearsல வேற உடம்பெல்லாம் மாறுறது, எல்லாமே மாறுது, ஹார்மோனல் சர்ஜஸ். ஸோ அந்த வயசுல they go astray. ஸோ இது பேரண்ட்ஸ், I just want them to be aware of all this. நிறைய நேரங்கள் அந்த அவேர்னஸ் பேரண்ட்ஸ்க்கு இருக்கிறது இல்ல. ஸோ பேரண்ட்ஸுமே பசங்க கூட சேர்ந்து வளரணும் அப்படின்றது நீங்க நினைக்கிறீங்களா மேம்? லைக் பேரண்ட்ஸ் parents must remember they are not their child's friend, they are their parent. So now the child's brain has not yet ரெண்டு ஸ்பர்ட் இருக்கு, growth spurt. ஒன்று வந்து 0 to 5, 6, 7 years. செகண்ட் growth spurt வந்து 12 to 21. ஸோ அந்த 12 to 21 growth spurtல தான் the front of the brain, prefrontal cortexன்னு சொல்றது வந்து டெவலப் ஆகும். அதுதான் ரேஷனல் பிரெயின். இப்படி பண்ணா ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கு, இந்த கொஞ்சம் இது நிதானமா பண்ணணும், இந்த த்ரில்லுகில் எல்லாம் கேன் பி கவுண்டர் ப்ரொடக்டிவ். அந்த அனாலிசிஸ், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் அந்த வயசுல தான் வரும். ஸோ உள்ள அது வரைக்கும் என்ன நம்ம இமோஷனல் பிரெயின்ல வாழறோம். இந்த இமோஷனல் பிரெயின் வந்து இஸ் எ ரியாக்டிவ் பிரெயின். எதை பார்த்தாலும் உடனே அதான் சில்ட்ரன் வந்து அப்படி உடனே they do whatever, they don't care who's looking, where they are, அதெல்லாம். பட் that's not bad. பட் சம்டைம்ஸ் வந்து ஒரு பயம் கூட அந்த மாதிரி வரும். they don't know how to respond, they don't balance it. இது பயப்பட வேண்டிய விஷயமா இல்லையா அதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் இமீடியட் இமோஷனல் பிரெயினோடைய ரெஸ்பான்ஸ். அது அமிக்டலான்னு பேர் அதுக்கு. அந்த இமோஷனல் பிரெயின் ரெஸ்பான்ஸ்ல யூ வில் கெட் இன்டு ப்ராப்ளம். ஆக்சுவலி பிரெயினுக்கு வந்து ஹீலிங் மட்டும் தேவையில்லை, அதுக்கு ஒரு ஆக்சுவலி ப்ராப்பர் ட்ரைனிங்குமே தேவை அப்படின்னு when you have. அது என் லைஃப்லேருந்தே நான் ரியலைஸ் பண்ணேன். நான் வந்து ஐ வாஸ் ரொம்ப டெடிக்கேட்டட் இன் மை ப்ரொஃபஷன். யார் எப்போ எது கேட்டாலும் உடனே ஒப்ளைஜ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, ஃபேமிலிலையும் எல்லாரும் தே கெப்ட் திங்கிங் ஆஃப் மீ அஸ் த பர்சன் டு கோ டு. அந்த மாதிரி இருந்தது. எங்கள் அக்கா வந்து அவளை 18 வயசுலேயே கல்யாணம் பண்ணி விட்டாங்க. அவள் பிஎஸ்சி கர்நாடிக் மியூசிக் பண்ணியிருந்தா, நல்லா பாடுவாள். என் தங்கை வந்து ஐ டோல்ட் யூ, அவள் வந்து பிஎஸ்சி பாட்னி படிச்சிருந்தா. ஸோ ஒரு மாதிரி எங்கள் ஃபேமிலியிலேயே எங்கள் அப்பா சைடில் தேர் ஆர் நோ டாக்டர்ஸ், எங்கள் அம்மா சைடில் தேர் ஆர் டாக்டர்ஸ். பட் அவங்களாம் மோஸ்ட் ஆஃப் தம் நான் ப்ராக்டிசிங் டாக்டர்ஸ், பாக்டீரியாலஜி அந்த மாதிரி ஸ்பெஷல். ஸோ நான் வந்து ஐ வாஸ் கன்சிடர்ட் அ வெரி ஸ்பெஷல் பர்சன் இன் த ஃபேமிலி. ஸோ எவ்ரிபடி வுட் யூஸ் மீ டு த பாயிண்ட் ஆஃப் அப்யூசிங் மீ. இன் த சென்ஸ் ஐ யூஸ் டு, நானும் ஸ்ட்ரெச் பண்ணி எப்படியாவது பண்ணிடணும், பாவம் எனக்கு ரொம்ப இறக்க மனசு. ஸோ ஐ சே மை ஹார்ட் இஸ் மேட் ஆஃப் பட்டர். அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்தா அப்படியே உருகும். ஸோ ஐ பிகேம் அன் இன்விசிபிள் கிவர் அண்ட் தட் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆக்சுவலி பார்த்தோன்னா. பட் ஐ வாஸ் நெவர் டிபெண்ட் ஆன் அதர் பீப்புள்ஸ் வேலிடேஷன். அவங்க நான் நல்லா இருக்கணும், நான் நல்லவன்னு சொல்றதுக்காக பண்றது இல்லை, ஜஸ்ட் கருணைனால பண்ணுவேன். புரியுது. But also I was a woman in a man's world. Because all the neurology joined பண்ணும்போது DM neurology, first lady to join MMC neurology course. So when I did I went back and did neurosurgery. After a few years, I was the 5th lady neurosurgeon for the country. That's great. And I'm the only lady in the whole country who has qualified both as a neurologist and a neurosurgeon.
இது பண்ணால் அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரெண்டுமே ரொம்ப டஃப் கோர்சஸ். ஸோ இதில் என்னாச்சு, ஆல் த டைம் ஐ ஹேட் டு ப்ரூவ் தட் ஐ ஹேட் பிரெயின்ஸ். இல்லைன்னா யூ ஆர் கன்சிடர்ட் டு பி அ பியூட்டி விதவுட் பிரெயின்ஸ். ஸோ ஐ ஹேட் டு கண்டினியூஸ்லி ப்ரூவ் ஐ வாஸ் அ பியூட்டி வித் பிரெயின்ஸ். ஸோ ஐ பிகேம் வாட் ஐ கால்ட் அஸ் த ரெஸ்ட்லெஸ் ப்ரூவர். ஸோ இந்த ரெண்டு போகிறோம் நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணி விடுறதுக்கு. இதெல்லாம் என்னாச்சு, எங்கள் அப்ரிங்கிங்னால, ரிஜிட் அப்ரிங்கிங்னால ஐ வாஸ் அன் ஆங்க்ரி பர்ஃபெக்ஷனிஸ்ட். எல்லாம் கரெக்டாக பண்ணோம், இப்படி பண்ணோம், அப்படி பண்ணலன்னா லுல்லு. ஓகே, இது யார் என்ன டேபிளில் நகர்த்தினாங்க, எத்தனை தடவை சொல்கிறது, வச்ச சாமான வச்ச இடத்துல வைக்கக்கூடாது. ஸோ த காம்பினேஷன் ஆஃப் த த்ரீ made me hopeless in any relationship. People were using me, abusing me, but nobody was there really, for me. Then I realized, what the hell am I doing with my life? And roughly at that time, neurology patiyum, I had an epiphany. Enna neurology we've got lot of diseases, பெரிய name, பெரிய test எல்லாம் பண்ணிட்டு சாரி உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சாயங்காலம் போகும்போது, வீட்டுக்கு போகும்போது ஐ வாஸ் திங்க், என்னதான் பண்ணேன், 40 பேஷண்ட் பார்த்தேன், பட் ஐ குட் ஒன்லி ஹெல்ப் 4 or 5 of them. மற்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி சொல்கிறேனே, ஐ ஃபெல்ட் லைக் அ ஹிப்போக்ரட். And I felt, what a stupid thing I'm doing. So I said, okay, I will choose a subspecialty. அப்போ தான் வலிப்பு நோயை சப்ஸ்பெஷாலிட்டியாக எடுத்தேன். பிகாஸ் தட் இஸ் எபிலிப்சின்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவோம். அது மேக்ஸிமம் இன்சிடென்ட்ஸ் ஹேப்பன்ஸ் பிலோ தி ஏஜ் ஆஃப் 15 and above the age of 60. So these are people whom I can help. And we had a lot of treatments. So 3-5 வருஷம் மாத்திரை சாப்பிட்டா 70% of people can become fit free. So I said yes. And then I worked on that psychosocial aspect. That is the resilience part. இப்போ ஃபிட்ஸ் இருந்தால் என்ன அபிப்பிராயம்னா, நான் படிக்க முடியாது, நான் இது வேலை செய்ய முடியாது, கல்யாணம் பண்ணிக்க முடியாது, குழந்தை பெற்றுக்க முடியாது, இப்படி தான் ஜென்ரல் பிலீஃப். ப்ளஸ் அடுத்தவங்க எபிலிப்சி இருக்கிற பேஷண்ட்டை பேய் பூதான்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ there's stigma, there's marginalization, there is lack of opportunity, there is personal fear, plus இது hidden disability. மூஞ்சே பார்த்தா I cannot tell you have epilepsy, but you are living with the fear. எப்போ வரும், எங்கே வரும், நான் என்ன பண்ணுவேன் during that time. So it was அந்த aspect I was able to really turn lives around. That is what I developed my stress fitness thing. First I did it on myself. I learned stress fitness manage day-to-day hassles. First learn how to handle them calmly and leverage them and try to use them to grow from. That's the first step. அது பண்ண கற்றுண்டதும் ஐ வாஸ் ஏபிள் டு ஹெல்ப் மை பேஷண்ட்ஸ். சரி, உனக்கு ஃபிட்ஸ் இருக்கு, நான் மட்டும் டெய்லி மாத்திரை சாப்பிடணுமே. ஐ செட், ஸோ வாட், டயபெட்டிஸ் இருந்தாலும் டேக் டேப்லெட் எவ்ரி டே. பட் ஹவு மெனி பீப்புள் கோ அரவுண்ட் சேயிங் ஐயோ ஐ எம் டயபெட்டிக், whereas you are saying ஐயோ I have fits. So I will help you by giving you the right medication, etc. But attitude you have to have. So I have a slogan called a full life with everyone, like everyone, in spite of epilepsy. So இதை வச்சு எபிசென்டர் ஒரு எபிலிப்சி சென்டர் ஸ்டார்ட் பண்ணேன் 94. Helped thousands of patients. In fact, recently also a patient என்னை பார்த்தது, put it in social media. We operated and surgery-யும் உண்டு. So that is why I did the neurosurgery. I asked my colleagues, எபிலிப்சி சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா, நீ பண்ணுவியா என் பேஷண்ட்ஸ்க்குன்னு. They said, எங்களுக்கு டியூமர் அண்ட் ட்ரோமா தான் சாப்பாடு போடும், நீ எபிலிப்சி சர்ஜரி ஏதோ ஒரு 5 கேஸ் பர் இயர் கொடுப்ப, அதெல்லாம் முடியாது, நாங்கள் போய் அதுக்கு நாங்கள் 2 years போய் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துன்னு வர முடியாது. ஸோ ஐ செட், போங்கடா எல்லாரும், நானே நியூரோசர்ஜரி பண்ணுறேன்ட்டு ஐ went back and joined a 5-year course. I was consultant neurologist Apollo Hospital in the evening. During the day, lowest of the cadre, drip start பண்ணுறது, மருந்து இன்டென்ட் எழுதுறது, இன்ஜெக்ஷன் கொடுக்கறது, பேஷண்ட்டை இங்கே அங்கே.
சிடி ஸ்கேனுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் ஆக்ஷன் போகிறது. பட் ஆல் ஆஃப் தம் வேர் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ் ஃப்ரம் விச் ஐ க்ரூ. ஸோ அதுக்கப்புறம் one of my students, he was in England, I met him and he wanted to come back to India. I said, 2 years you spend, master epilepsy surgery and come. He did. I got him a job in Apollo. We started doing, we've done more than 100 cases. Wow. With good outcome because case selection is very critical. So இவ்வளோ ஹோப் கொடுக்குற வியாதி அது. அதனால that help me to hone this concept of stress fitness. So don't run away from your day to day. நீ குழாயில் தண்ணி வரலையா, don't get excited. Find some alternative way to go. Then you become very resilient, you know. And that is why I say Indians as a whole, we are very resilient rather than the Westerners. Because அவங்களுக்கு வந்து எல்லாம் ஸ்மூத்தாக வேலை செஞ்சு பழக்கம். நமக்கு ஸ்மூத்தாக வேலை செஞ்சால் ஆஹா வெரி குட் தேங்க்யூ அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். அண்ட் நம்ம வந்து we have also learnt வேறு எந்த ஊர்லேயும் அந்த அம்பாசிடர் காரை 10 தடவை ரிப்பேருக்கு போய் சர்வீஸ் பண்ணி 20 வருஷம் வச்சுண்டு இதெல்லாம் doesn't happen in any other place. We know how to manage somehow. Yes. இந்த ஜுகாத்னுவாங்க இந்த நார்த் இந்தியன்ஸு, அந்த ஜுகாத் புத்தி நமக்கு நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து உன் லைஃப்லேயும் அப்ளை பண்ணிக்கோ. புரியுது. நைஸ். ஸோ நிஜமாக நம்ம வரையினே வந்து ட்ரெயின் பண்ண முடியுமா மேம்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது இல்லை ஒரு நெகட்டிவாக இருக்குன்னா பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க, அது உங்களால் வந்து மாற்றிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அன்பே சிவம் படத்தில் சொல்கிற மாதிரி மனசு தான் கடவுள், அந்த மாதிரி இருக்கா? மனசு தான் கடவுள், பட் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்டே பாசிட்டிவ். இட்ஸ் நாட் பாசிபிள். த வே டு டீல் வித் த நெகட்டிவ் இமோஷன் இஸ், அது இருக்குன்னு முதல்ல ஆக்செப்ட் பண்ணு. எனக்கு இல்லைன்னு சொன்னேன்னா அதை டீல் பண்ண போகிறது இல்லை. ஃபர்ஸ்ட் முதல்ல அது இருக்குன்னு ஆக்செப்ட் பண்ணு. அது என்னன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணு. சேட்னஸா, கோபமா, ஃபியரா, என்னன்ட்டு அக்னாலேஜ் இட். It's perfectly okay to feel angry, to be sad, to be this thing. But நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அது நம்ம யார்கிட்டையும் காட்டக்கூடாது. அது நான் பண்ணுறது, அந்த ஃபீலிங் இருக்கிறது தப்பு. We are human beings. We have emotions. So acknowledge the emotion. Identify what it is. And then see what is making you feel sad. The trigger. இது நடந்ததுனால ஒரு தடவை நடக்கும்போது ஐ ஃபீல் சேட், ஒரு தடவை அந்த அவங்க இப்படி பேசும்போது ஐ கெட் ஆங்க்ரி. அந்த மாதிரி இஃப் யூ ஐடென்டிஃபை த ட்ரிகர் அண்ட் தென் ட்ரை டு சே, do I need this trigger and do I need this negative response now? Is it going to help me right now? Is it going to help me after 1 week? Will it matter 1 month from now? So இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணிட்டோம்னா then you will develop the positive perception on this whole event. But if you train yourself into what I call as taking in the good. Now taking in the good என்ன, good, bad, ugly எந்த சம்பவமாக இருந்தாலும் அதில் என்ன நல்லது இருக்குன்னு தேடு. ஏன்னா I believe that bad things happen to good people for a reason. See, கடவுள் வந்து நம்மளை வந்து படைச்சது வந்து not to suffer. Swami Vaswaniன்னு ஒருத்தர் இருந்தார். Long ago I heard him in a discourse. And somebody said, no, நமக்கு வந்து எனக்கு யார் பார்த்துப்பான்னு எனக்கு பயம் இருக்குது அப்படி. ஸோ அவர் சொன்னார், நீ வந்து உன் குழந்தைய ஹாஸ்டலுக்கு அனுப்புகிறேன்னா என்ன பண்ணுற? அவங்க தேவையானதெல்லாம் கொடுப்பேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் கொடுப்பேன், சாப்பிட்றதுக்கு கொடுப்பேன், ட்ரெஸ் மேலே அவன் பேருக்கு எம்ப்ராய்டரி பண்ணுவேன், சம்திங் இதெல்லாம் பண்ணி அனுப்புவேன். நீ உன் குழந்தைக்கு இது பண்ணும்போது நீ கடவுளோடைய குழந்தை. அவர் ஒன்று இங்கே விதவுட் ப்ரொவிஷன் அனுப்பியிருப்பாரா? கண்டிப்பாக. ஸோ வாட் யூ நீட் இஸ் ஃபேத். எல்லாம் நல்லபடியாக நடக்கும், அது நடக்க வேண்டிய விதத்தில் நடக்கும், நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்லி யுவர் திங்கிங் இஸ் பாசிட்டிவ். அதுதான் ட்ரூ பாசிட்டிவ் திங்கிங், நாட் திஸ். அண்ட் another thing is psychology-ல there was a big change. Earlier psychologists used to, when they give therapy, they used to look at what is not working for you. So they would focus on the negative. Then there was a psychologist who
created this concept of positive psychology. He said, when you see a client, first see what are the positives in them. Try to build those up in order to handle what is not the negatives in them. So that is the way the word positive thinking has to be applied.